வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இது உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப், உங்களுடைய ஃபேவரட் ஷோ. இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டம் பள்ளப்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் தாங்க இருக்கேன். இங்கே யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீதா ஸ்ரீனிவாசன் அப்படின்றவங்கள தான் பார்க்க போகிறோம். கீதா ஸ்ரீனிவாசன் நம்மளுடைய ரெகுலர் வாட்சர். இந்த ப்ரோக்ராம் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணிவிட்டு இதில் நம்ம பண்ணுற டிஷ்ஷஸையும் ரெகுலராக அவங்க ட்ரை பண்ணி வீடு ஃபுல்லாக நல்ல பேராக நம்மால் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் பண்ணியிருந்தாங்க. கீதாவை பார்க்க தான் போகிறோம். வாங்க போகலாம். அம்மா வணக்கம்மா. கீதான்றவங்க இருக்காங்களா? இல்லை வரட்டுங்களா? வாங்க மேடம். நல்லா இருக்கீங்களா கீதா? நல்லா இருக்கீங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்க? நீங்கள் தான் கதை திறப்பீங்கன்னு பார்த்தா அம்மா திறந்தாங்க. ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்க? வெல்கம் மேடம். நல்லா இருக்கு. ஹாய் குட்டி, எப்படி இருக்கீங்க? பாப்பா பேர் ஸ்ருதிகா. ஸ்ருதிகா. தம்பி நீங்கள்? அஜய். அஜய், குட். ஓகே ஓகே. ஸ்ருதிகா, என்ன பண்ணுறீங்க நீங்கள்? 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நல்லா படிப்பீங்களா? சொல்லுங்கள் கீதா, நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். நான் ஓகே, ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்குன்னு ஏங்க டல்லாக சொல்கிறீங்க? எவ்வளோ பெரிய விஷயம் குடும்பத்தை கட்டி காக்குறது. அஜய், நீ என்ன பண்ணுற? ஃபர்ஸ்ட் இயர் படிச்சேன். நல்லா படிக்கிறீங்களா? காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணுறீங்க? சூப்பர் சார். சொல்லுங்கள் சார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். சரி சார். முன்னாடி ஒரு பெரிய கம்பெனியில் எம்என்சியில் இருந்தேன். லார்சன் அண்ட் டியூப்லர் கம்பெனியில் இருந்தேனுங்க. ஓகே. அதுலேருந்து ஒரு 8 இயர்ஸ் பிஃபோர் ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு ப்ரைவேட் லிமிடெட் ஃபார்மில் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த கம்பெனியில் தலைமை நிர்வாகியாக இருக்கிறேன். வெரி குட், வெரி குட், சூப்பர். என்ன சார் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க கீதா உங்களுக்கு? வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா? ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எது பெஸ்ட்டாக பண்ணுவாங்க? நான் வெஜிடேரியன் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. நான்வெஜ்ஜில் எந்த டிஷ்ஷுக்கு நீங்கள் அடிக்ட்டு எல்லாத்துக்குமே தான். உடம்பை பார்த்தாவே தெரியுது இல்லை? ஓகே கீதா, எனக்கு என்ன பண்ணித்தர போகிறீங்க இன்றைக்கி நாங்கள் சௌராஷ்டிரா சமூகத்தில் வந்து புளி சாதம் தனியாக செய்வோம் நாங்கள். ஓகே. அது தமிழ் ஆளுங்க செய்ய மாட்டாங்க. ஓகே. அது செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. புளி சாதம் இவங்களுக்கு சிக்கனு, இவங்களுக்கு சில்லி சிக்கனு, எனக்கு மட்டும் என்ன புளி சாதம். சரி, ஓகே. சௌராஷ்டிரா சமூகத்துடைய ஸ்பெஷல் டிஷ்ஷுன்னு சொல்லிட்டீங்க. ஒரு ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷே நான் சாப்பிட்றேன். கிச்சன் போகலாமா? போகலாம் சார். நீங்களாம் உட்காந்துருக்கேன், நாங்கள் கிச்சன் பற்றி சமைச்சிட்டு வரோம். கீதா, நீங்கள் புளி சாதம் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ட்ரெடிஷ்னல் இது. ஸோ நீங்கள் அதை வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த சம்மருக்கு ஸ்பெஷலாக ஒரு ட்ரிங்க் பண்ண போகிறேன். ஜிகர் தண்டா கேள்விப்பட்டிருக்கீங்களா? மதுரை ஃபேமஸ் இல்லையா? ஸோ அதையே பண்ணலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா உங்ககிட்ட அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் இருந்ததுனால அதே எடுத்துக்கிட்டேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு ஐஸ்கிரீம், சுகர், நன்னாரி சிரப், ரோஸ் சிரப், பாதாம் பீசிங், இது வந்துட்டு சைனா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்துட்டு கடல் பாசின்னு சொல்லுவாங்க. அதை வந்துட்டு பாலில் சோப் பண்ணது, கோல்டு மில்க் கொஞ்சம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பாதாம் பீசின் இருக்கு இல்லையா? இந்த பாதாம் பீசினை போட்டுட்டு சுகர் சிரப்பும் போடலாம். இல்லை அப்படின்னா நம்ம சுகர் போட்டுக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி இதில் ஊற்றிக்கணும். மீதியில் வந்து ரோஸ் சிரப் இருக்கு இல்லையா? ரோஸ் சிரப், நன்னாரி சிரப், சைனா கிராஸ், இதுலேயும் ஒரு கரண்டி மேலே.
மீதி இருக்கிற சுகர் சிரப்பை ஊற்றி கோல்டு மில்க் இருக்குல்லையா கோல்டு மில்க் போட்டு கடைசியாக ஐஸ் க்யூப்ஸ் ஜிகிருதண்டா ரெடி. இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்களா வேறு யாராவது கூப்பிட்றீங்களா? என் பொண்ணை கூப்பிட்றேன். என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்ருதி ஜிகிருதண்டா ஒன்று எடுத்துக்கோங்க, கையில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க. நல்லா இருக்கு மேடம், சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? இனிமேட்டுக்கு நீங்களே செஞ்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி. ஓகே குட். கீதா வந்துட்டு இந்த ஜிகிருதண்டா வந்துட்டு சாப்பிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ளே கீதா வந்துட்டு அந்த புளி ரைஸுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கட்டும். அதுக்குள்ளே நீங்கள் ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடுங்க. வெல்கம் பேக் ஆஃப்டர் த ஷார்ட் பிரேக். இது உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் இருக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீதா சீனிவாசன் கிச்சனில் தாங்க இருக்கிறேன். இப்போ அவங்க வந்துட்டு சௌராஷ்டிரா சமூகத்தில் ஸ்பெஷலாக பண்ணக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னல் ரைஸ் தான் பண்ண போகிறாங்க. புளி சாதம் இல்லையா? ஸோ அதை எப்படி பண்ண போகிறீங்கன்றதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்றத சொல்லிடுறீங்களா? புளி தண்ணி, வரமிளகா, கடுகு, தேங்காய், மஞ்சள்தூள், ஆயில் கொஞ்சம், உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம், கருவேப்பிலை. அரிசி வேண்டாமா? அரிசி. சுடு தண்ணி வேண்டாமா? தண்ணி வேணும். சமைக்க நீங்கள் வேண்டாமா? ஆமாம், கண்டிப்பாக வேணும். இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க கீதா? ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் வைக்கிறேன். சரி, இந்த பக்கம் வந்துருங்க. இந்த பக்கம் வந்துருங்க. நான் அடுப்பு பற்ற வைங்க. என்ன எண்ணெயா? எண்ணெய் ஊற்றுறீங்களா? ஒரு 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றணும். ஓகே. எவ்வளோ ரைஸ் யூஸ் பண்ண போகிறீங்க கீதா நீங்கள்? நான் இப்போ வந்து ஒரு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் ரைஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு 200 கிராம் இருக்குமா ரைஸு? 250 கிராம்ஸ் 250 கிராம்ஸ் இருக்கும். ஓகே. கடுகு ஜீரகம் மிக்ஸ் பண்ணதா இல்லை கடுகு மட்டும் போடணுமா? இல்லை, அது வந்து நார்மலாக கடுகு தனியாக போடக்கூடாதுங்கிறதுக்காக ஜீரகம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆமாம். ஓகே. கருவேப்பிலை போட்டுருக்கீங்க இல்லையா? அடுத்து வரமிளகா. தேங்காய் இதை இப்போ தண்ணி ஊற்றிடலாம். வெறும் தண்ணி மட்டும் ஊற்றணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த புளி தண்ணியும் ஊற்றிடலாம். மஞ்சத்தூள் எப்போ போடுவீங்க? அது கடைசி போட்டுக்கலாம். இப்போ புளி தண்ணி வேணும். புளி தண்ணி ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. ஓகே. இது வேணுமா? அப்புறம் ஒரு ரைஸ் வந்து இது பண்ணுறதுக்கு இன்னொரு 4 டம்ளர் சேர்த்து ஊற்றணும். தண்ணி ஊற்றணும். ஹாட் வாட்டரா? இல்லை, நார்மலாக ஊற்றி அதுக்கு ஒதுக்கி வச்சுக்கலாம். இப்போ நான் உப்பு வேணுமா? இல்லை, தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றி. தண்ணி வேணும். நீங்கள் போய் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க. மஞ்சத்தூள் கொடுங்க. போதுங்களா? போதும். கரண்டி. அடுத்து என்ன பண்ணுவீங்க கீதா? இப்போ இது நல்லா கொதிச்ச உடனே ஓகே ரைஸ் வந்து ஊற வச்சுக்கணும். ஓகே. எவ்வளோ நேரம் ஊறணும்? ஒரு 1 hour ஊறினா போதும். 1 hour ஊறணும். ஓகே. என்ன ரைஸ்? நார்மல் சாப்பாடு ரைஸ் தான். ஓகே. கீதா இப்போ கொதி வந்துருச்சு இல்லையா? அரிசி போட்டுக்கலாமா? போட்டுக்கலாங்க. நான் போடுவா? போடுங்க.
பச்சரிசியா புழுங்கல் அரிசியா? புழுங்கல் அரிசி தான். புழுங்கல் அரிசி தான். இப்போ நல்லா இது கொதி வந்த உடனே ஓகே ஒரு 10 மினிட்ஸ் வந்து அதை அப்படியே கொதிக்க விட்டுறணும். ஓகே. நல்லா கொதித்து சாதம் வந்து நல்லா நீளமாக ஆனதுக்கப்புறம் தான் குக்கர் மூடி மூடணும். சரி, இப்போ அப்போ நல்லா கொதிக்கணும். அப்படியே 10 நிமிஷம் ஆகும் இல்லையா? 10 நிமிஷம் ஆகும். வெந்துருச்சா? வெந்துருச்சுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ரைஸ் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் மூடணும் இல்லைங்களா? புளியில் வேக போடுறதுல கொஞ்சம் லேட் ஆகும், அதனால. எவ்வளோ நேரம் இது? எத்தனை விசில் வரணும்? இது ஒரு 2 விசில் வரலாம். 2 விசில் வந்தோன்னா சரியாக வெந்திருக்கும். ஆமாம். சூப்பர். இப்போ ஸ்டீம் வெளியே போயிருக்குமா? போயிருக்குங்க. போயிருச்சு, நல்லது போயிருச்சு. ஆறுனா ஃபுல்லாக டைட் ஆகிடும் இல்லை? ஆமாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து எதுவும் தேவையில்லை. இது தேவைப்பட்டால் வடகம் அந்த மாதிரி ஏதாவது என்ன பண்ணலாம்? அப்பளம், வடகம் அப்பளம் அந்த மாதிரி ஏதாவது வச்சு சாப்பிடலாம். அது அவங்கவுங்க டேஸ்ட்டு பொறுத்தது. குட். எடுத்துக்கலாமா? எடுத்துக்கவா? எடுத்துக்கோங்க மேடம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குங்களா? உப்பு காரம் கரெக்டாக இருக்குது. புளி சாதம் அப்படின்னா கொஞ்சம் புளிப்பு தூக்கலாக இருக்கும், அதுவும் கரெக்டாக இருக்குது. ரைஸ் வாயில் வச்சா எங்கே போச்சுன்னே தெரியல, அந்தளவுக்கு கரைஞ்சி சாஃப்டாக போயிடுச்சு. நீங்கள் அதை ரொம்ப நேரமாக வேக வச்சுட்டு அப்புறமா நீங்கள் தம் பண்ணதுனால தான் அது சாஃப்டாக போச்சு, இல்லைன்னா கொஞ்சம் வேறையாகவே இருந்திருக்கும். சூப்பர், ரொம்பவே நல்லா பண்ணிங்க கீதா. சௌராஷ்டிரா புளி சாதம். தேவையான பொருட்கள்: புளி தண்ணீர், காய்ந்த மிளகாய், கடுகு, சீரகம், தேங்காய், மஞ்சள் தூள், எண்ணெய், உப்பு, கறிவேப்பிலை, அரிசி. செய்முறை: அடுப்பில் குக்கர் வைத்து எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் கடுகு, சீரகம், கறிவேப்பிலை, காய்ந்த மிளகாய், தேங்காய் சேர்த்து வதக்கவும். பிறகு 1 கப் புளி தண்ணீர், 3 கப் தண்ணீர், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து கலந்து கொதிக்க விடவும். கொதி வரும்போது அரிசி சேர்த்து கொதிக்க விடவும். சிறிதளவு கொதி வரும்போது குக்கர் மூடி சேர்த்து 2 விசில் வரும் வரை வேகவிட்டு எடுக்கவும். இப்போது சௌராஷ்டிரா புளி சாதம் தயார். ஓகே கீதா, எனக்கு நீங்கள் உங்கள் ட்ரெடிஷ்னல் டிஷ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு நான் என்ன பண்ணுறது? எனக்கு நீங்கள் எக்கில் ஏதாவது ஒரு சைட் டிஷ் செஞ்சு காமிங்க மேடம். எக் இல்லையா? கீதா வந்து எக்கில் ஒரு டிஷ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லையா? எக்கில் டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் யோசிக்கிறேன். அதுக்குள்ளே நீங்கள் ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துருங்க. வெல்கம் பேக் ஆஃப்டர் த ஷார்ட் பிரேக். இது உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீதாவோடைய கிச்சனில் தான் இருக்கிறேன். கீதா பண்ணி கொடுத்த புளி சாதம் ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, அவங்க வந்து எக்கில் ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஜென்ரலாக எக்கில் உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் உங்களுக்கே தெரியும். தெரியாத மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது எனக்கு சடனாக ஞாபகம் வந்தது. மகாராஷ்டிரன் குசைனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது கொலாப்பூரி ஸ்டைலில் கொலாப்பூரி அண்டா ரசா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வேறு ஒன்றும் இல்லைங்க, எக் கறி மாதிரி வரும் ஆக்சுவலாக. இது வந்துட்டு அந்த ஸ்பைசஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால டேஸ்ட் வந்து டெஃபினட்டாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத போல நான் சொல்லிடுறேன். பைடிகி சில்லி பவுடர் சொல்லுவாங்க, அந்த சில்லி பவுடர், ஹோல் கரம் மசாலா, பெப்பர்கார்ன், பாப்பி சீட்ஸ், கோகோனட் கொஞ்சம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், கொத்தமல்லி, உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, முட்டை, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி தூள், ஜீரா பவுடர். இதுதான் வந்து இதுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ஸு. இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான காய்கறிகளை கட் பண்ணிக்கலாமா? சரிங்க. ஓகே,
தேவையான காய் கட் பண்ணியாச்சு. கீதா இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாமா? சரிங்க. கடாய் ஒன்று கொடுக்கு. இந்த அடுப்பில் வந்துட்டு ப்ளைனாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும். கொஞ்சோண்டு க்ளவுஸு, 2-3 சின்ன மணி ஸ்டிக்கு, மிளகு, பெருஞ்சீரகம், பாப்பி சீட்ஸ், இந்த பாப்பி சீட்ஸ் பொரியுது இல்லையா, அது பொரிஞ்ச உடனே இந்த தேங்காய் பூ. ஓகே. கொஞ்சோண்டு சில்லி பவுடர், தனியாத்தூள் கொஞ்சம், லைட்டாக டர்மரிக் பவுடர், இதை வந்து மிக்சியில் நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி மிக்ஸி ஜார் எடுக்கு. இது தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கோரஸாக அடிச்சிருங்க. கொஞ்சம் பவுடர் ஆனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணி கொடுங்க. இதில் நான் எண்ணெய் ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டுங்களா? ஊற்றுங்க. கடாயில் ஊற்றின எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகெல்லாம் போட தேவை இல்லைங்களா? எதுவும் வேண்டாம், அப்படியே கருவேப்பிலை போட்டு தண்ணி. ஆனியன் நல்லா வந்துட்டு ஃப்ரை ஆகும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. சரிங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அடுத்தது டொமேட்டோ, டொமேட்டோ போட்டு சால்ட்டு தேவையானது. வந்துட்டு அதில் கொஞ்சமாக சில்லி பவுடர் போட்டிருப்போம். தேவையான அளவு சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், ஜீரா பவுடர், லிட்டில் பிட் கரம் மசாலா பவுடர், அரைச்சிங்க இல்லையா பேஸ்ட்டு, அதை எடுங்க. தண்ணி ஊற்றி அலசிக்கணும். எக் எடுங்க. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இதை அப்படியே லைட்டாக டர்ன் பண்ணி விடுவோம். ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம் இல்லையா, எக்கு புலந்து போகாமல் லைட்டாக 2 கார்னர் மட்டும், டாப் பாட்டம் மட்டும் ஹாஃப் டர்ன் இறக்கிட்டிங்கன்னா அந்த மசாலா வந்துட்டு ஃபுல்லாக அப்சர்வ் ஆகும் அதில். ஸோ ஸ்லோ ஃபயரில் இதை வச்சுட்டு அப்படியே டர்ன் பண்ணிட்டீங்கன்னா
ஒரு 2 கொதி வந்துச்சுதுக்கா சரியாக போய்டும் உங்களுக்கு. மசாலா ஆல்ரெடி நம்ம ரோஸ்ட் பண்ணது இல்லையா? ஆமாம். ஸோ கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்லோவாக திக்கு கிரேவி மாதிரி வரும். சரி சரி. உங்களுக்கு எக்கு கறி ரெடி ஆயிடுச்சு. கோலாப்பூரி அண்டா ரசம் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் உங்களுக்கு கிரேவி வேணும் அப்படின்னா டைல்யூட் பண்ணிக்கிறதா டைல்யூட் பண்ணிக்கலாம். கீதா சார் வந்து ரொம்ப நேரமாக ஸ்மெல் பண்ணிகிட்டே இருந்துருப்பாரு நினைக்கிறேன். அவரையும் கூப்பிட்டுருங்களேன். வாங்க டேஸ்ட் பண்ணலாம் வாங்க. நம்மளே கூப்பிட்டுருக்காங்க. சார் இப்போ வந்துட்டு அவங்க எக்கில் ஒரு டிஷ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரிங்க. ஸோ எக்கில் வந்துட்டு மகாராஷ்டிரன் ஸ்டைலில் வந்துட்டு ஒரு கோலாப்பூரி அண்டா ரசா சொல்லி ஒன்று பண்ணியிருக்கேன். இது குண்டா ஃபுல்லாக இருக்குது. எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஓகே சீனு சார் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் டேஸ்ட் பண்ணுங்க கீதா. ஒவ்வொருத்தரும் சாப்பிட்டு பார்த்துட்டு ஒவ்வொருத்தராக சொல்லுங்கள். இந்த டேஸ்ட்டை வச்சு தான் நினைக்கிறேன். ரியலி ஃபேண்டாஸ்டிக். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஏதோ பாட்டு தான் பாட வரைக்கும் பாகவதர் பாட்டு அடிச்சுட்டு இருக்காரு. இல்லை பெஸ்ட் பெஸ்ட், ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். கீதா நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப நல்லா இருக்கு மேடம், ரொம்ப நல்லா இருக்கு. காரம் நல்லா காரசாரமாக நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் எக்கரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இல்லை நான் செஞ்சது இல்லைங்க. ஸோ இனிமேட்டுக்கு உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செய்வேன் நான். கோலாப்பூரி அண்டா ரசா தேவையான பொருட்கள்: பைடிகி மிளகாய் தூள், கரம் மசாலா பொருட்கள், கரம் மசாலா தூள், மிளகு, கசகசா, தேங்காய், மஞ்சள் தூள், கொத்தமல்லி, உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, வேக வைத்த முட்டை, வெங்காயம், தக்காளி, தனியாத்தூள், சீரகத்தூள், கறிவேப்பிலை. செய்முறை: முதலில் வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி ஆகியவற்றை நறுக்கி வைத்துக் கொள்ளவும். வேக வைத்த முட்டையின் இருபுறமும் எக்ஸ் வடிவில் வெட்டி வைத்துக் கொள்ளவும். வாணலியில் எண்ணெய் ஊற்றாமல் கிராம்பு, லவங்கம், மிளகு, சோம்பு, கசகசா சேர்த்து வதக்கி இதோடு தேங்காய் துருவல், மிளகாய் தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கி ஆற வைத்து மிக்சியில் போட்டு அரைத்து வைத்துக் கொள்ளவும். மற்றொரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் கறிவேப்பிலை, வெங்காயம் சேர்த்து நன்கு வதக்கவும். பிறகு இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, உப்பு சேர்த்து வதக்கவும். தக்காளி நன்கு மசிந்தவுடன் மிளகாய் தூள், தனியா தூள், சீரகத்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்து வதக்கவும். இதோடு அரைத்த விழுது சேர்த்து கொதிக்க விடவும். கொதி வரும்போது வேக வைத்த முட்டையை சேர்த்து 2 நிமிடம் கொதிக்க விட்டு எடுக்கவும். இப்போது கோலாப்பூரி அண்டா ரசா தயார். தேங்க்யூ வெரி மச் ஸ்ரீனிவாசன் சார். தேங்க்யூ வெரி மச் கீதா. கீதா அண்ட் ஸ்ரீனிவாசன் 2 பேருமே இந்த நிகழ்ச்சியை மட்டும் இல்லை, இந்த எக்கையும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். மறுபடியும் இதே நிகழ்ச்சியில் புதுவிதமான டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.